தமிழ் திரையுலக நட்சத்திரங்கள் சர்ச்சையில் சிக்கி வரது அதிகரிச்சுட்டு வருது. பணம் புகழ்னு எல்லாம் இருந்தோம், வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க. இதில் சின்ன திரை நட்சத்திரங்களும் விதிவிலக்கு இல்லை. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நடிகரும் டிவி ஆங்கருமான தாடி பாலாஜி குடும்ப பிரச்சனை தான் இப்போ ஹாட் டாப்பிக்காக பேசப்படுது. வெள்ளித்திரை மற்றும் சின்ன திரையில் சின்ன சின்ன கேரக்டரில் நடித்து இப்போ பிரபலமாக விளங்குவர் தான் தாடி பாலாஜி. ஏற்கனவே கல்யாணம் ஆகி விவாகரத்தான நடிகர் தாடி பாலாஜி 21 வயசான நித்யா அப்படின்றவங்கள காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பாலாஜி மேலே வச்சிருந்த காதலால் தன்னுடைய பேரண்ட்ஸ் எதிர்த்து பாலாஜியை கரம்பிடிச்சிருக்கிறாங்க நித்யா. இவங்களுடைய கல்யாண வாழ்க்கை சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்தது. இப்போ புயல் வீச ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இது வரைக்கும் பொறுமையாக இருந்த நித்யா பாலாஜியை பற்றி நிறைய உண்மைகளை போட்டு உடைச்சிருக்காங்க. அவரா இப்படி அப்படின்ட்டு அதிர்ச்சி அளிக்குது அந்த விஷயங்கள் எல்லாமே. அப்படி நித்யா என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறீங்களா? கேளுங்க, ஒன்று நான் சொல்கிறேன். கல்யாணம் ஆனால் ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு என்னுடைய சம்பளத்தில் தான் குடும்பமே நடந்துச்சு. அப்படி எல்லா கஷ்டங்களையும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு தான் அவரோட வாழ்ந்தேன். அப்போலாம் நான் அவருக்கு நல்லவளாக தெரிஞ்சேன். சில வருஷம் ஆனதும் அவருக்கு நிறைய வாய்ப்பு வந்துச்சு. அப்புறம் தான் அவருடைய சுயரூபம் தெரிய ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னாங்க. வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணியிருக்கிறோம், மற்றவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டி ஆகணும் அப்படின்ற வைராகியத்தால் தான் யார்கிட்டையும் எதையும் பகிர்ந்து கொள்ளாமல் இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே பிரச்சனை ரொம்பவே அதிகமாச்சு. அதனால் நான் அம்மா வீட்டில் 1 வருஷம் இருந்தேன். அவருக்கு ஷூட்டிங் இல்லாத நாட்களில் காலையில் 11 மணிக்கே குடிக்க ஆரம்பிச்சிருவார். நைட்டு 7 மணிக்கு இன்னும் அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்பார். இதனால் விடிய வாக்குவாதம் ஏற்பட்டு முத்தி நைட்டு 2 மணிக்கு மேலே தான் சண்டையே ஆரம்பிக்கும். காலையில் 4-5 மணிக்கு தான் நிற்கும். இப்படி தான் என்னுடைய குடும்ப வாழ்க்கை போயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க நித்யா. பாலாஜியோடைய குடும்பம் தாங்க முடியாமல் காவல்துறைக்கு ஃபோன் பண்ணால் அவங்க வீட்டுக்கு வந்து சமாதானப்படுத்திட்டு போயிடுறாங்க. அவர் ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்ற ஒரே விஷயத்தை வச்சு எல்லா இடங்கள்லையும் அவர் தப்பிச்சிட்டு இருக்காரு. இது வரைக்கும் போலீஸ் தரப்புல இருந்து என்கிட்ட எந்த விசாரணையும் நடத்தலை. இப்படி சைக்கோ மாதிரி நடந்துக்கிறவர்கிட்ட 8 வருஷமாக குடும்பம் பண்ணியாச்சு. இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் பொறுத்து போக முடியும்? அவர் கூட வாழ்ந்தது போதும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் அவர்கிட்ட டைவர்ஸ் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. குடியை கெடுக்கும்னு சொல்லுவாங்க. அது தாடி பாலாஜி விஷயத்தில் உண்மையாக இருக்குது. இவர் மட்டும் இல்லை, இவரை போல் நிறைய பேர் குடியால் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு நிற்கிறது ரொம்பவே வேதனையான விஷயம். இந்த செய்தியை பற்றி ஏதாச்சும் கருத்து கூற விரும்பினா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.